இதுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோரேஜ் வந்துடும். ஓகே. இது போக பெட்ஷீட் கம்பளி எல்லாம் போடுறதுக்கு உள்ள ஃபுல் ஸ்டோரேஜ். ஆஹா, ஓ உள்ள டெப்த் இருக்கு. ஆமாம், டீக்கு மாதிரியே இருக்குங்களா? ஆனால் டீக்கு கிடையாது. இந்த மாடல் எப்படின்னா, இந்த கிரைன்ஸ் வந்து நம்ம போடுறது. இதுதான் உங்களுக்கு எல்லா கடையிலையும் வந்து தேக்குன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறது. மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம இந்த சைடு சட்டமே வந்து மகாகனி வுட்டில் போடுறாங்க. 3 வருஷம் சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பொருளை அவங்க வாங்கிட்டு போகணும். அவங்க வாங்கிட்டு போகிறது 10-20 வருஷத்துக்கு எதையுமே யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி இது வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். என்ன ஆனாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். கம்ப்ளைண்ட்ஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்றோம். எல்லாமே நாங்களே எல்லாம் லோடிங் எல்லாம் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பெட்டு கொண்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் பசங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. 6 அடி உயரம் ப்ளஸ் 2.5 அடி ஆகலாம். இது ஈஸியாக ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். 3 டோரு 4 டோரு 5 டோரு 6 டோர்ஸ் வரையும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ணா அடுத்த கேட்டகரி வந்து கட்டிலுங்க. ஓகே. கட்டில் வந்து பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு புரிதலே இருக்காது. அப்போ அதை நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன், பார்த்துலாங்க. நம்மளுடைய குயின் சைஸ் மாடலுங்க. குயின் சைஸ் மாடலுடைய பேசிக் மாடல், என்ட்ரி லெவல். ஆமாங்க, பேசிக் மாடலுங்கிறது நீங்கள் ப்ரைஸ்லேயோ இல்லை குவாலிட்டிலேயோ எந்த டவுட்டும் பட வேணாம். நம்ம ஹை ரேஞ்சு கட்டிலாகட்டும் லோ ரேஞ்சு கட்டிலாகட்டும் எல்லாமே ஒரே கேட்டகரி தான். அதனுடைய வுட்டோடைய கான்செப்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு. என்ன சைஸ்ல இருந்து இருக்குங்க இதெல்லாம்? சார் 3 அடியிலேருந்து இருக்குங்க. 3 அடியிலிருந்து 6 அடி ரெகுலர் வரை வரும். 3, 4, 5, 6 அடி. இதுக்கு மேலே 7 அடி 8 அடி கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. மெயின் கான்செப்டே அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடு சட்டம் மெயினாக பார்ப்பாங்க கஸ்டமரு. ஹெட் சைடு டிசைன் பார்ப்பாங்க, மரம் பார்ப்பாங்க. உள்ள பார்க்கலாங்களா? நான் ஒவ்வொரு கேட்டகரியாக உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். இந்த கட்டிலை பொறுத்த வரையும் மிக்ஸ்டு காட்டு தான். 4 மிக்ஸ்டு கொடுத்துருப்போம். அதில் எப்படின்னா மெயினாக பார்க்க போகிறது வந்து இந்த ப்ளைவுட் தாங்க. ப்ளைவுட் வந்து இந்த பட்ஜெட் கேட்டகரியில் ஆஃபர்லலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளைவுட் கிடையாது. கேரளா ப்ளைவுடும் கிடையாது. இது வந்து நமக்கு செமி ப்ளைவுட்டில் வர்றதுங்க. செமி ப்ளைவுட் வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். உங்களுக்கு இது வந்து 5 வருஷம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும். பேசிக் காட்டு உள்பட 15 mm திக்னஸ் கொடுக்குறேங்க ப்ளைவுட்டு. ஹெவியாகவே இருக்கும். ஆமாங்க, ஃபுல் ஹெவியாகவே இருக்கும். அந்த குறுக்கு பார்த்தீங்கன்னா 7 குறுக்கு சட்டை கொடுக்குறோம் கீழே. ஓகே. இது நம்ம நிமித்தி காட்ட இடம் இல்லை, ஆனால் 7 குறுக்கு சட்டை வந்துடும் நமக்கு அடியில். ஓகே. இது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு சட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய கிரைன்ஸ் எப்படி இருக்குங்க? இதுலேயுமே ஒரிஜினல் தானுங்களா? ஒரிஜினல் கிரைன்ஸ் தானா? எப்படி இருக்குது உங்களுக்கு கிரைன்ஸு? டீக்கு மாதிரியே இருக்குங்களா? ஆனால் டீக்கு கிடையாது. இந்த மாடல் எப்படின்னா, இந்த கிரைன்ஸ் வந்து நம்ம போடுறது. அதுவும் ரொம்ப ரியலாக இருக்குது. ஆமாம், இதுதான் உங்களுக்கு எல்லா கடையிலையும் வந்து தேக்குன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறது. டிசைனை போட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம இந்த சைடு சட்டமே வந்து மகாகனி வுட்டில் போடுறாங்க. மகாகனி வுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைன்ஸ் இருக்காது. ஆனால் லைஃப் எல்லாம் வந்து உங்களுக்கு சேம் லைஃப், டீ குட் என்ன லைஃபோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சைடு சட்டமும் வரும். இது பார்த்தீங்கன்னா 5க்கு 1.5 சைஸ் போடுறேங்க. ஃபுல் சைஸ் வந்துடும். கீழேயும் உங்களுக்கு வந்து 1.5 சைஸ் வந்துடும். பீடிங் எக்ஸ்ட்ரா வந்துடும். 2 ஆச்சுங்களா. 3வது பார்த்தீங்கன்னா இந்த MDF டிசைன். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டிங் டிசைன் எல்லாமே MDFல தான் கொடுக்க முடியும். மரத்தில் கொடுத்ததுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. ஓகே. 3 ஆச்சுங்க. 4வது பார்த்தீங்கன்னா இது வந்து தேக், ஒரிஜினல் தேக். அந்த பீஸு இந்த டிசைன் வர்றது டாப்பில் வர்ற பீடிங் எல்லாமே உங்களுக்கு வந்து தேக்கில் வரும். ஓகே. இந்த டாப்பில் வர்றது உங்களுக்கு ஹெட்டு லெக்கில் வர்றது எல்லாமே தேக்கில் வந்துடும். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு ஃபுல்லுமே எனக்கு டீக்லே வேணும் அப்படின்னு கேட்டாலும் கம்ப்ளீட் டீ கூட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மிக்ஸ்டு காட்டில் வந்து சைடு சட்டமும் நம்ம தேக் பண்ணிக்கலாம். ஓகே. மகாகனி வேண்டாம் எனக்கு ஒரிஜினல் ரியல் வுட்டு கொடுங்க அப்படின்னாலும் அதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. கட்டிலையும் சோஃபாவில் நான் என்ன சொன்னனோ A to Z கட்டிலையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஓன் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால கஸ்டமருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ அதே மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறது ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு பாக்ஸ் ஆகட்டும், 1 சைடு ட்ராயர் ஆகட்டும், ஃபுல் ஸ்டோரேஜோடு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஹெட் சைடு ஸ்டோரேஜ், லைட்டிங்லேருந்து எல்லா மாடலும் இதில் பண்ணி கொடுக்குறோம். இதில் அப்படியே மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய மாடல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 138 மாடல் நாங்கள் பண்ணுறோம். கரண்ட்டில் இப்போ வரையும் 138 மாடல் பண்ணுறோம். இது போக கஸ்டமைஸ்லேயும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. நேரில் வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். ஏன்னா இந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபோனில் பார்த்தாலையும் கூட அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் பார்க்க முடியும். இன்னொன்று குவாலிட்டி அப்படின்றத நேரில் பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும். இதுன்னா செம்ம கிராண்டாக இருக்குது. அரண்மனை படத்தில் வர மாதிரி இருக்குது. ஆமாங்க, இதுதான் ஹெட் சைடு பாக்ஸு ப்ளஸ் ஸ்டோரேஜு குஷனோட வந்துருங்க. இதெல்லாமே ஹெட் சைடு ஸ்டோரேஜ் வரும்போது இந்த கட்டிலுடைய உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25 அடி ஹைட் வந்துடும் உங்களுக்கு.
ஹைட்டு மட்டுமே? ஹைட்டு மட்டுமே 4.25 அடி ஹைட்டு வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் அது போக உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் குஷனும் வந்துடும். நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாஞ்சு உட்காந்துக்கலாம். ப்ளஸ் உள்ள ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு. இது ஓப்பன் ஸ்டோரேஜ் வேணும்னாலும் ஓப்பன் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லாமே குஷனு, ஹெட் சைடு பாக்ஸ் ஸ்டோரேஜ். ப்ளஸ்ஸு கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு சாலிட் வுட்டு தான் போடுறோம் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா 15 mm திக்னஸில் வர்றதுங்க. ஓ, இதுவும் ஸ்டோரேஜ் தானுங்களா? ஆமாம், ஃபுல் ஸ்டோரேஜுங்க. இது வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்னு. அதாவது எங்கேயும் ஸ்டோரேஜ் தான், இதுக்குள்ளே ஃபுல் ஸ்டோரேஜ் ஃபுல் லென்த்தாக வந்துடும் உங்களுக்கு. இது போக இந்த ப்ளைவுட்டுடைய திக்னஸ் பார்த்துங்க. அதானே, இதுவும் நல்லா இருக்கு. 15 mm உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு எல்லா சைடும் வந்துடும் போர்டு. பாருங்கள், வீடியோலேயே இவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிட்டு இருக்குங்க. ஆமாங்க, யாரும் டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்ட்டியும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி தான் முழுக்க இந்த வீடியோவே போடுறோம். நம்ம ஒரு கஸ்டமர் வந்து அவ்வளோ லேஸில் வந்து பணம் கொடுத்து எடுத்து ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி இல்லைங்க. இதுக்கெல்லாம் குறைஞ்சது வந்து ஒரு 3 வருஷமாக சேவிங்ஸில் இருக்கணும். கண்டிப்பாக அந்த 3 வருஷம் சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பொருளை அவங்க வாங்கிட்டு போகணும். அவங்க வாங்கிட்டு போகிறது 10-20 வருஷத்துக்கு எதையுமே யோசிக்கக்கூடாது. ஆமாம், இதை பற்றி பாதர் பண்ணக்கூடாது. எல்லா கட்டிலுக்கும் பேசிக் மாடல்லேருந்து ஹை ரேஞ்ச் மாடல் வரையும் உங்களுக்கு 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கட்டிலும் பண்ணி கொடுக்குறோம். முக்கியமாக வாரண்டி. அதாவது ஆமாங்க, ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பவுட்ரு கொட்டுறதாகட்டும், மரம் கிராக் ஆகிறதாகட்டும், என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துரும். இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங் சொல்லுவாங்க, ரோஸ் வுட் கலரில். ஒரு சில கஸ்டமருக்கு டீ வுட் கலர் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு அதர் கலர்ஸ் எதாக இருந்தாலும் ஒரு 4 கலர்ஸ் வரையும் உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த கட்டில் வந்து நான் தெரியாமல் வந்து அரண்மனைன்னு சொல்லிட்டேன். சந்திரமுகியில் வரும், பார்த்துருப்பீங்க. ஆமாம், தூக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கட்டில் இந்த. ஆனால் இதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் கீழே அண்டர் ஸ்டோரேஜும் இருக்குது கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே. அங்கேயே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ டோர்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ளைவுட்ஸ் இவ்வளோ ஹெவியாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேராக இருந்தால் தான் கொஞ்சமாக நவத்தவே முடியும் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 280 கிலோ வெயிட் வருங்க. இந்த ஹெட் சைடு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டுமே 140 கிலோ வெயிட் வரும். இது எதனால் வெயிட் வருது அப்படின்னா, அந்த ப்ளைவுட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த 15 mm ப்ளைவுட் செமி ப்ளைவுட் போடுறதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ ஹெவியாக வர்றது. அதே மாதிரி இது வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டு. என்ன ஆனாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். கம்ப்ளைண்ட்ஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்றோம். ஃபுல் வாரண்டியோட பண்ணிக்கலாம். சைடு ட்ராயர் வேணும்னாலும் சைடு ட்ராயர் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது பெட்டு தூக்கி பண்ணாமல் சைடு வேணாலும் தூக்கி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து ஒன் சைடு டபுள் டோர் வரும், ஒன் சைடு வந்து ட்ராயர் வரும். அவுட் சைடு வேணும்னு கஸ்டமர் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ரைட் ஆர் லெஃப்ட் நம்ம கஸ்டமைஸில் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் அடுத்த மாடல் அதே மாதிரி தாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் டிசைனில் இருக்கிறனால கஸ்டமர் பார்த்தாங்கன்னா வீடு மாதிரியே தான் இருக்கும் வீடோட செட்டப்பில். இதில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோரேஜ் வந்துடும். ஓகே. இது போக பெட்ஷீட் கம்பளி எல்லாம் போடுறதுக்கு உள்ள ஃபுல் ஸ்டோரேஜ். ஆஹா, உள்ள டெப்த் இருக்குது. ஆமாம், ஒரு குழந்தையே உள்ளே போய் விளையாடலாம், அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு குழந்தைங்களாம் இறங்கிடாதீங்க அதுக்குள்ளே. இங்கே இருக்குது பாருங்கள், அங்கேயும் ஸ்டோரேஜ் வந்துடும். அதே மாதிரி 2 சைடும் ஆஸ் யூஸ்வல் ரெகுலர் தான். உங்களுக்கு கீழே வர்ற அந்த 4 டோர் ஓப்பன் சைடு வரும். ஒன் சைடு ட்ராயர் வேணாலும் ஒன் சைடு ட்ராயர் பண்ணிக்கலாம். கலர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். சூப்பர். எல்லாமே உங்களுக்கு டோட்டல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஸ்டோரேஜோட வருது இது. ஆமாம். அதுக்கு அடுத்து பாருங்கள், இதுவும் கிளாஸ் மாடல் தான். இதுவும் ரெகுலர் மாடல் தான். உங்களுக்கு டோர் ஓப்பனில் வரும். உள்ள கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் அண்டர் பாக்ஸ் ஸ்டோரேஜ் மாடலு. சேம் மாடல் என்னமோ சேம் தான், டிசைன் மட்டும் மாறுது. டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, 138 மாடல் இருக்குது. இதில் எந்த மாடல் வேணாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். டோட்டலாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த எண்டு வரைக்குமே அத்தனை மாடல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லா மாடலும் பார்க்குறது அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியம். நம்ம ஷோரூமில் ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்குது. அதனால ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாடல் புது மாடலாக வரும் நமக்கு. இதுவே கம்மிங்களா? எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுங்கண்ணா இது? இது 4500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் மட்டும் வருதுங்க. அது போக 700 ஸ்கொயர் ஃபீட்டு மேலே இருக்குது. 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும் நமக்கு. ஓகே. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தது இந்த காட்டத்தை பார்த்துக்கணும். அடுத்ததுங்க, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸினுடைய பேசிக் மாடலுங்க. நம்ம குயின் சைஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் லைனில், அதனுடைய கிங் சைஸு பேசிக் மாடல் டோட்டலாகவே. ஓகே. கிங் சைஸ் அப்படின்றப்ப அது என்ன அடி கணக்குங்க? இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு 6.25ங்க. 6க்கு 6.25ங்கிறது உள்கோட்டில் வர்றது. ஓகே. அவுட்ரு பார்த்தீங்கன்னா 6.25 அடி வரும். நம்ம சொன்ன அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து 2 பார்ட்டாக வந்துடுங்க. ஓகே. 2 பார்ட் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, நிறைய வீட்டில் வந்து மேலே வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வேண்டிய அப்படின்னா இந்த 2 பார்ட்டாக போட்டுருவோம். ஈஸியாக ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஆமாங்க, 4 பார்ட்டாக வந்துடும். ஹெட்டு, லெக்கு, பாட்டம் வந்து 2 பீஸாக வந்துடும். ஃபிட்டிங்ஸ் வந்து இதில் 2 ஃபிட்டிங்ஸ் வந்துடுங்க. போல்ட் நட் ஃபிட்டிங் வந்துடும்.
ஹெட்டில் 4 போல்ட் நட் ஃபிட்டிங் வந்துடும், லெக்கில் 4 போல்ட் நட் ஃபிட்டிங் வந்துடும். நீங்க சொன்னது ப்ராக்டிக்கலா எல்லாரும் ஃபேஸ் பண்ண முடியாது. அபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா 7 மாடி 8 மாடின்னு இருக்குது. ஆமாங்க. அத்தனை ஃப்ளோருக்கு தூக்கிட்டு போறதுக்குலாம் வந்து ஒரே பீஸ் இருந்தாலும் இது நம்ம ஈஸியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபிட்டிங் வரும்போது இப்போ இந்த காட்டை எடுத்துக்கலாமே. இந்த காட்டை ஆர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ எங்க வீடு பாத்தீங்கன்னா சிங்கனூர்ல இருக்குது, 7வது மாடியில் இருக்குது. அந்த டிவிஹெச்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க. கீழே வச்சுட்டு போயிருவீங்களா இல்லை மேலே வரைக்கும் கொண்டு வந்து கொடுப்பீங்களா? எல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே நாங்களே எல்லாம் லோடிங் எல்லாம் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பெட்டு கொண்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் பசங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. ஏன்னா ரிவ்யூ வந்து நாங்கள் எல்லா கஸ்டமர்ட்டையும் கேட்போம். டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்குது, திருப்தியாக இருக்குதா, நீங்கள் எல்லாமே செக் பண்ணிங்களான்னு சொல்லி எல்லா கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் வீட்டிலேருந்தே கிளம்புவாங்க. ஏன்னா எல்லாரும் சங்கடப்படக்கூடியது அது ஒன்று தான். ஆமாங்க. எல்லாம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது, அவங்களுக்கு ஆசை இருக்கும். பட் யாரா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வருது, 7வது மாடிக்கு எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறோமா நம்ம? சார் அது பசங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுக்குறதாங்க. அது அவ்வளோதான். மற்றபடி கஸ்டமர்ஸ் வந்து பசங்க வந்து கேட்க மாட்டாங்க, இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன உண்டோ அதை கஸ்டமர் பார்த்து கொடுக்குறதாங்க. அதை அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அவங்க வேலை பண்ணுறத பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களே கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ஹெவியான பொருள் அவ்வளவு ஹெவியாக இருக்கும். இதனுடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா 135 கிலோலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸ்டார்டிங் பேசிக் மாடலே 135 கிலோ வெயிட் வரும். என்னன்னா முழுக்க அந்த பிளைவுட் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அதனுடைய மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஹெவியான மெட்டீரியல் போடுறதுனால தான் அந்த வெயிட் கேட்டகரியில் வர்றது. உங்களுக்கு எல்லா மாடலும் எடுத்துங்க, நீங்கள் பேசிக் மாடலாகட்டும், கார்விங் மாடலாகட்டும், எந்த மாடலாக இருந்தாலும் 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வந்துடும். குவாலிட்டி 100% எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. சேம் மாடல் தான், எல்லாத்துக்குமே ஒரே லைஃப் வாரண்டி. ஓகே. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்குறது எல்லாமே கிங் சைஸ். எல்லாமே கிங் சைஸுங்க. உங்களுக்கு எக்கச்சக்க மாடல் இருக்குது. நம்ம வந்தோம் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த ஹெட் யூனிட், அந்த ஹெட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் மாறி இருக்குது. ஹார்டின் வந்த மாதிரி நியூலி மேரடுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாதிரி வீல் மாதிரி ஒரு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி இல்லைனாலும் முன்னாடி அவர் சொன்ன மாதிரி நம்ம டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி பண்ண முடியுமா இல்லைன்றது டோட்டல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கட்டிலில் வந்து வேறு ஏதோ டிசைன்ஸ் வேணும், கிளாஸ் வேணும் அப்படின்னா கிளாஸ் வச்சு கொடுத்துருவோம். அது கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து இது பாருங்கள், இது 4 அடியில் வர்றது, 4க்கு 6.25, 3க்கு 6.25. காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இது சிங்கிள் பெட்டுங்களா இது? ஆமாங்க, சிங்கிள் பெட்டு, சிங்கிள் பர்சனுக்கு. ஓகே. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இந்த 3 அடியிலேருந்து தான் வர்றதுங்க. இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ரூம் தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஆள் தான் இந்த ரூமில் தூங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் அது நல்லாயிருக்கும். அதாங்க. இது நம்ம கூடவே பெட்டு வேணும்னாலும் இந்த மாதிரி மேட்ரஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா சைஸுக்கு உண்டான மேட்ரஸும் இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரே பீஸாக வருது உள்ள. ஆமாங்க. இதில் பாக்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், சிங்கிள் பாக்ஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பரவாயில்ல. சிங்கிள் பாக்ஸு இதில் ட்ராயர் வேணாலும் இதில் ட்ராயர் பண்ணி கொடுத்துருவோம். பரவாயில்ல. சிங்கிள் காட்டு தானே, அப்படி அதுக்குன்னு விட்டுறதில்ல. அதுக்கும் என்ன கஸ்டமைஸ் பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவோங்க கஸ்டமருக்கு. அண்ணா அடுத்து வந்து டீ குட் கேட்டகரிங்க. கம்ப்ளீட் டீ குட். இதில் வந்து எந்த ஒரு மிக்ஸ்டு வுட்டு எதுவுமே வராது. நான் அந்த கட்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, 4 மிக்ஸ்டு இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு கூட இதில் இருக்காது. தேக்குன்னா தேக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஹெட் சைடு டிசைன் ஆகட்டும், உங்களுக்கு கீழே வர்ற பாட்டம் ஆகட்டும். வாங்க நம்ம அடுத்த மாடலுக்கு அப்படியே போவோம் பார்த்துட்டு. அதாவது அந்த ஹெட் டு டோன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கம்ப்ளீட்டாக தலையிலிருந்து கால் வரைக்குமே வந்துட்டு தேக்கு வுட்டு தான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மாடல் இருக்குது. இது சூப்பராக இருக்குது. இன்னும் அதுதாங்க அதனுடைய டிசைன்ஸ் ஒர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் மேன் டு மேன் ஒர்க்கு தான், மெஷினரியே கிடையாது. எல்லாமே பசங்க பண்ணுறது தான். ஹேண்ட்மேடு தான். கம்ப்ளீட் ஹேண்ட்மேடு. ப்ளஸ்ஸு உங்களுக்கு கீழே பாருங்கள், பெரும்பாலும் எல்லா கடையிலையும் வந்து ப்ளைவுட் கொடுத்துருவாங்க. உள்ளே நம்ம ப்ளைவுட் கொடுக்கறது கிடையாது, இதுவும் மரம் தான். எல்லாமே உங்களுக்கு பலகையில் வந்துடும். இதனுடைய கிரைன்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம லைஃப் இருக்கும் இதெல்லாம் இல்லைங்களா? கண்டிப்பாண்ணா. இதனுடைய கிரைன்ஸு உங்களுக்கு ஃபுல் வெளிச்சத்தில் பார்த்தா தான் தெரியும். இது வந்து ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாம் ஆக்சுவலாக உட்டனோட ஆக்சுவல் என்ன கிரைன்ஸோ அது அப்படியே இருக்குது. ரியல் கிரைன்ஸு. இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அப்படி ஏதோ பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் டோட்டலாகவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்கு சட்டமும் இதில் கொடுத்துருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 5 குறுக்கு சட்டம் வரும். அவுட்ரு உங்களுக்கு உள்ள ரீப்பரும் கொடுத்துருப்பாங்க, எட்ஜ் டு எட்ஜு. செம்ம ஒர்க்கு. அதுதான் நல்ல அந்த குவாலிட்டி அப்படின்றது கரெக்டாக நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. 100% தேக்கு அப்படின்றது 100% டீ கூட்டில் இருக்கிற மாதிரியே இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் இருக்குங்க. ஓகே. கஸ்டமர் வந்து பெரும்பாலும் டீ கூட்டில் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே. அதில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா, இது வந்து மரத்தினுடைய நேச்சர் தாங்க, உட்டோடைய நேச்சர் தான். என்ன விஷயம் அப்படின்னா, இதில் வந்து ஜாயின்ஸ் வருது பார்த்தீங்களா,
ஜாயின்ஸ் வந்து எல்லா கட்டிலுக்கும் வந்து உங்களுக்கு கிராக் வந்து தெரியாது, அதாவது ஜாயின் கிராக்கு. இந்த சம்மர் டைமில் வந்து வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு மரம் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக கேப் வருங்க. எல்லா வீட்டுலேயும் வந்து கதவு நிலவெல்லாம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும் தெரியுங்களா, அது மாதிரி தான் மரத்துக்கு வந்து உங்களுக்கு வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் வரும். இது வந்து மரத்தினுடைய கம்ப்ளைண்ட் கிடையாது, நேச்சர். இது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் மெயினாக. இது வந்து மரத்தினுடைய நேச்சரே இப்படி தான். ஓகே, ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ஆனால் இது வந்து கம்ப்ளைண்ட்டு கிடையாது. இது வந்து என்னென்னா நம்ம ஒரு டச்சப் பண்ணால் போதும், டச்சப் பண்ணால் போயிடும். இதில் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்துட்டால் மரத்துக்கு இடையில தான் உங்களுக்கு கிராக் வரக்கூடாது. ஓகே, புரிஞ்சுருங்களா? இப்போ இந்த ஒரு 3 இன்ச்சு சைஸ் இருக்குன்னா இதுக்கு இடையில கிராக் வந்தால் அது கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இந்த ஜாயிண்ட்டில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளைண்ட்டு கிடையாது, அது டச்சப் பண்ண வேலை முடிஞ்சு. இதுதான் தேக்கினுடைய ட்ராப்பு. பெரும்பாலும் மக்கள் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா தேக்கு கட்டில் எடுத்தோம் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அறியாமையில் சொல்கிறது தான். ஆனால் இயல்பு வந்து பார்த்திங்கன்னா மரத்தினுடைய இயல்பே வந்து சம்மர் டைமில் கொஞ்சம் விலகும், டச்சப் பண்ண வேலை முடிஞ்சது உங்களுக்கு. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும்னு அவருக்கு அவசியமே கிடையாதுங்க. ஒரு வீடியோவில் வந்து ஓப்பனாக இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அப்படின்னா அவரோட ப்ரோஸும் சொல்லியிருக்காரு, கான்ஸும் சொல்லியிருக்காரு. இது நேரில் வந்தால் கூட சொல்லலாம், பட் டீட்டெயில்டாக நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்காரு. அங்கே வந்து மக்கள் வந்து படாத பாடு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றும் காசு ஏற்றி வர்றாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எல்லாம் திருப்திகரமாக நம்ம பண்ணி கொடுக்கணும். நம்ம ப்ளஸ் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி மைனஸையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நல்ல அவசியம். அது கண்டிப்பாக ஒரு ஃபேன்சி ஆடுக்காக பார்த்துட்டு நம்ம வந்துட்டு போகிறது அப்படிங்கிறத விட, ரெண்டாவது நீங்கள் என்ன ரியலாக ஃபேஸ் பண்ணீங்களோ அது அப்படின்றத இப்போ முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதே கிளியராக சொல்லியிருக்காரு. எது வந்துட்டு இது ஒரு நேச்சர் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ டீக்குட்டு இது பொறுத்த வரைக்கும் இந்த கட்டில் வந்துட்டு 100% வந்துட்டு எல்லா மெட்டீரியலுமே எல்லா இடமுமே மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே டீக்குட்டு தான். அப்படின்றப்ப அதனோட பட்ஜெட் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே பட்ஜெட் போக முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இதில் போகலாம். ஸோ இதுலேயும் நமக்கு டிசைன் இருக்குது. இது மாதிரி இன்னும் இல்லைங்க, இதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 மாடல் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் கூகுள் சர்ச் பண்ணுங்கள், ஒரு மாடல் பாருங்கள், டீக்குட்டுன்னு ப்ராக்டிக்கலாக அடிங்க, அதில் என்ன மாடல் வருதோ உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ஆனால் என்னென்னா கஸ்டமைஸ்னு வரும்போது தேக்குக்கு மட்டும் நமக்கு டைம் வேணும். ப்ளைவுட் கட்டிலுக்கு எல்லாமே 1 வாரம் டைம் போதும். தேக்கு கட்டிலாக இருந்தால் 14 நாள்லேருந்து 20 நாள் டைம் கம்பல்சரி வேணுங்க. இப்போ ஒருத்தர் கல்யாணம் வச்சுருப்பாங்க, கல்யாணத்துக்குள்ளே எனக்கு வேணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அதுதாங்க கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டால் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன விஷயம்னா நம்ம மில்லுலேருந்து மரம் எடுக்கிறோம், அதை எடுத்து கார்பெண்டர் ஒர்க்கு முடிஞ்சு அது போக 2 நாள் 3 நாள் நம்ம காய வைப்போங்க. மரத்தை வந்து காய வைப்போம். அதில் இருக்கிற நீரெல்லாம் வெளியே வந்து ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பாலிஷ் கேட்டகரிக்கே போவோம். ப்ராசஸ் நிறைய இருக்கிறதுனால என்னென்னா குறைஞ்சது 14 நாள்லேருந்து 20 நாள் டைம் வந்து கண்டிப்பாக வேணும். அது எந்த கஸ்டமர் எந்த ஊராக இருந்தாலும் டோட்டலாகவே நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம், எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எங்களுக்கு டைம் கொடுத்ததுன்னா அவங்க விருப்பப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்குவோம். இதுலேயும் அண்டர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அண்டர் பாக்ஸ் ஆப்ஷனில் வந்து கீழே வந்து உங்களுக்கு பலகைக்கு பதிலாக நாங்கள் ப்ளைவுட் போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் போட்டு கொடுத்துருவோம். என்னென்னா அந்த நான் சொன்ன மாதிரி தான் அந்த சின்ன சின்ன கேப் வரும், டஸ்ட்டு பூச்சி எல்லாமே ஏறும் உங்களுக்கு. அதுக்கு வேண்டி நாங்கள் ப்ளைவுட் கீழே மட்டும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வீட்டில், அடுத்த மாதம் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா ப்ரையராக டைம் கொடுத்தா போதும். நமக்கு என்னென்னா ப்ரையராக டைம் கொடுக்க நம்ம வந்து குவாலிட்டி வந்து எல்லாமே பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கஸ்டமரு. டோட்டலாகவே கஸ்டமைஸில் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு காட்டு, லேட்டெக்ஸ் மேட்ரஸு, எங்கே இருக்குது உட்டன் சோஃபா, அதான் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சைடு. நீங்கள் உங்களை பார்க்கவே இல்லை. ஓகே, இது வந்து கஸ்டமர் எங்களுக்கு பேக் பண்ணி வச்சிருப்பீங்க போல இருக்கு. நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். கஸ்டமர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். ஓகே, அவங்களுக்கு ரீபேக் நான் பண்ணி கொடுத்துருவேன். இதில் எப்படி கல்யாணத்துக்காக ஆர்டர் கொடுத்ததுங்களா? ஸ்பெஷலாக அவங்க ஆர்டர் கொடுத்தது, அது அப்படியே ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, செம்ம கிராண்டாக இருக்குது. கல்யாணம் சர்ச் பண்ணி கல்யாணத்துக்கு ஃபோட்டோ கொடுத்தாங்க. இது போக இதுக்கு அடுத்து பாருங்க குஷனும் வந்துடும் உங்களுக்கு. குஷன் ப்ளஸ் ஸ்டோரேஜோட. ஓகே, ஓ இது வந்து ஹெட் யூனிட். ஆமாங்க, இது வந்து ஹெட்டு லெக்கு வந்து கீழே இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸு கீழே வந்துடும். இதில் வந்து குஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம கால் வந்து அதிகமாக தட்டுப்படும், உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதனால என்னென்னா இது வந்து கஸ்டமைஸ் கலர் அவங்க கொடுத்தது. எனக்கு ரெக்ஸின் வந்து குஷன் இந்த மாதிரி கலர் வேணும்னு சொல்லி அவங்க கொடுத்ததில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன கலர்ஸ் வேணாலும் நான் சொன்ன மாதிரி கலர்ஸும் சரி, பாலிஷும் சரி, டிசைனும் சரி, A to Z உங்களுக்கு பண்ணிக்கலாம். இதில் கப்புளுக்காக வந்துட்டு இப்போ ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணது ஹார்டினில் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அட்டாசமாக வந்திருக்கு அவுட்புட்டு. இது எவ்வளோ நாள் டைம் எடுத்தது இதுக்குங்க? இது அதிகபட்சம் 1 வாரங்க, 7 நாள் 8 நாளில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்குது. இப்போ இது எந்த ஊருக்கு போகுதுங்க?
இது நம்ம பொள்ளாச்சி சைடுங்க. பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜில் போகுது. சூப்பர். ஒரு காம்போவாக புக் பண்ணியிருக்கிறாங்க கல்யாணத்துக்காகவே. ஆமாங்க. உடன் சோஃபா உங்களுக்கு காட்டு ஸ்டீல் காட்டு மேட்ரஸ் எல்லாமே போகுதுங்க. ஏர்டெக்ஸ்லேருந்து எல்லாமே போகுது. ஆனால் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டிஎஃப் மாடலுங்க. கம்ப்ளீட் எம்டிஎஃப். ஓகே, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்டுக்கிறேன். எம்டிஎஃப் அப்படின்றது என்ன டைப்? எம்டிஎஃப்ங்கிறது உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இன்டீரியர் ஒர்க்கு உங்களுக்கு லாஃப்ட் ஒர்க் பண்ணுற அந்த போர்டு தான் ப்ளைவுட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா லைஃப்னு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு கம்மி தான். வுட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் கம்மி தான். இருந்தாலும் அந்த லைஃப் கம்மிங்கிறதே குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம் இந்த கட்டிலும். ஓகே, அதுதான் எம்டிஎஃப். ஆமாங்க. அதாவது பீஸு அடிபட்டு உடஞ்சி தண்ணி படாத வரையும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது உங்களுக்கு. ஓகே, அது எந்த வீட்டில் இருந்தாலும் ஈஸியாக ஷிஃப்டிங்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து எல்லாமே மோல்டிங் டிசைன்ஸ்லேயே வந்துடும். இதுலேயே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. என்ன டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு லைட்டிங் ஆப்ஷனோடு இருக்கும். உங்களுக்கு சுவிட்ச் டைப்பு ப்ளக் டைப்பு உங்களுக்கு லைட்டிங் கீழே இருக்குது. கனெக்ஷன் கொடுக்கல. அது புது கடைனால டைமிங் கிடைக்கல நம்மளுக்கு. அதனால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சு தரேன். லைட் கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாடி இந்த டிசைன் பார்க்குறப்ப வீட்டிலலாம் முன்னாடி நம்ம எலிவேஷன் கொடுப்போம். ஆமாங்க. அந்த வீட்டோட லுக் இருக்குது பாருங்கள். அந்த குயின் சைஸும் பாருங்கள். குயின் சைஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் இதில் ட்ராயர்ஸ் வந்துடும். அதே ஆஸ் யூஷுவல் 4 ட்ராயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. தலைக்கிட்டே வேணுன்ற அந்த டேப்லெட்ஸு ஃபோன் சம்மந்தப்பட்டது. ஃபோன் தலைக்கிட்ட வைக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா சார்ஜர் இது மாதிரி ஸ்டோரேஜும் உங்களுக்கு லெக் சைடு சப்போர்ட் ஸ்டோரேஜும் வந்துடும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லெக் சைடு கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டி லெக் சைடில் வந்து உங்களுக்கு ட்ராயர் கொடுக்குறோம். பெரும்பாலும் உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்கும் ட்ராயரு. இந்த மாடலுக்கு வந்து நாங்கள் லெக் சைட்லேயே கொடுக்குறோம் ட்ராயர். கீழே வீல் டைப்பு தான் உங்களுக்கு. 2 சைடுமே உங்களுக்கு ட்ராயர்ஸ் வந்துடும். அந்த அடியில் இருந்து வீல் மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன். ஆமாங்க. கீழே எல்லாமே வீல் டைப்பு தான். இது என்ன சைஸ் வருதுங்களா? இது 6க்கு 6.25ங்க. 6 கிங் சைஸு. உள்கோட அளவு வந்து 6க்கு 6.25. அவுட்டர் வந்து உங்களுக்கு 7.25 அடி வரும் உங்களுக்கு. ஓகே, நல்லா கிராண்டாக இருக்கும். இதுவும் பாருங்கள் குயின் சைஸில் வர்றது தான். அதே சேம் லைட்டிங் மாடலோடு வந்துடும். ஸ்விட்ச் கனெக்ஷனோட வந்துடும். ப்ளக் டைப் வந்துடும். ஆமாம், 2 பக்கமும் நல்லா பெரிய பெரிய லைட்டாக இருக்குது தடியாக. ஆமாங்க. இங்கே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்டோரேஜ் வந்துடும். 2 ட்ராவர்ஸ் வந்துடும். இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே இது எம்டிஎஃப் தான். இது வந்து ப்ளைவுட்டு கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு எம்டிஎஃப் கேட்டகரியில் வர்றது தான். ப்ளைவுட்னு சொல்லிடுறாரு, எம்டிஎஃப்னா எம்டிஎஃப்னு சொல்லிடுறாரு, டீக்குன்னு சொல்லிடுறாரு. கிளியராக சொல்லிடுறாரு. சார் இருக்கிறத ஓப்பனாக சொல்லி வியாபாரம் பண்ணிடலாங்க சார். மக்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது எந்த காலத்துலேயும். இன்னொன்று என்னென்னா அவர் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுக்கான எத்திக்ஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்களும் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறாரு. சிங்கிள் பர்ச்சேஸ் தான் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாமளும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இது நல்ல ஒரு தாட். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்றது பட்ஜெட் கேட்டகரியில் வந்து அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு வேணுமோ நம்ம பண்ணி கொடுக்க ரெடி. அதே மாதிரி சர்வீஸ் வாரண்டி அதுக்கு இப்போ தகுந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு காம்போ வேணுங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு காம்போ பண்ணி கொடுங்க, பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எம்டிஎஃப் கட்டில் வந்து உங்களுக்கு எதுவாக இருக்கும் உங்களுக்கு. ரைட். அதே பட்ஜெட்லேயும் போன மாதிரி இருக்கும். இன்னொன்று கிராண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயும் நமக்கு டிசைன் வேணும்னா டிசைனும் எடுத்துக்கலாம் சார். இதுலேயே குறைஞ்சது ஒரு 20-25 மாடல் இருக்குங்க. எல்லா மாடலையும் நம்ம டிஸ்பிளேலேயே வைக்க முடியாது. அதனால் என்ன கிராண்டாக இருக்குதோ நம்ம டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் வச்சுருக்குறோம். கடையோடைய ஃப்ரண்ட் வியூவில். இது லைட்டிங்கோட காமிக்க முடியல. இருந்தாலும் மாடல்ஸ் நிறைய இருக்குது. இதுலேயும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பட்ஜெட் நேரில் வந்தாங்கன்னா நம்ம நேரில் வாங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸு உங்களுக்கு கேட்லாக்லேருந்து எல்லாமே காமிச்சு தரோம். உங்களுக்கு டெமோவும் எல்லாம் காமிச்சு கொடுத்துருவோம் டோட்டலாகவே. அடுத்ததுனா உங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸிங் மாடலுங்க. ட்ரெஸ்ஸிங் மாடலே நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை. மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பேசிக் மாடல்லேருந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாடல் உள்ளே வந்துடும். உங்களுக்கு 1 சைடு டோர் வந்துடும். அதே மாதிரி ஃபுல் டோரு ஆஸ் யூஸ்வல் எல்லா கடையிலையும் எல்லா மாடல்ஸ் எங்கெங்கே பார்க்குறாங்களோ அது எல்லா மாடல்ஸும் நம்மள்ட்டையும் இருக்குது. ஃபுல் மிரர் ஸ்டோரேஜ் இருக்குது. டபுள் ஸ்டோரேஜ் இருக்குது. டபுள் டோர் ஸ்டோரேஜோடு வந்துடும் உங்களுக்கு. இது போக பூஜா ஸ்டோரேஜ். இதில் எல்லா சைஸும் எல்லா வெரைட்டியும் வந்துடும் உங்களுக்கு. 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி வரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உருவம் வச்சு உங்களுக்கு வேணும், விநாயகர் ஃபோட்டோ வேணும், முருகர் ஃபோட்டோ வேணும்னாலும் உங்களுக்கு அதிலேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. இதிலே கலர்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 டோர் பட்ஜெட் நிறைய பேர் கேட்குறாங்க. பட்ஜெட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு இந்த 2 டோர் வரும். 2 டோர் ஆமாங்க. இது வந்து 6க்கு 2.5 சைஸுங்க. 6க்கு 2.5 சைஸில் ஒரு லாக்கர் ஸ்டோரேஜோடு வந்துடும் உங்களுக்கு. அதாவது நிறைய வீட்டுக்கு வந்து இன்னும் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய வீட்டில் இருக்கும். அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு கொண்டு போக முடியாது.
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணி தான் எல்லாம் மேலே கொண்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இது வந்து காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு. 6 அடி உயரம் ப்ளஸ் 2.5 அடி அகலம். இது ஈஸியாக ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஏன்னா பெரும்பாலும் எல்லா வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி 2.25 அடி தான் இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்து இது ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு இது பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 5500 தான் கொடுக்குறோம். இதில் இன்னும் அவங்களுக்கு பெட்டராக எதாவது ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேருந்து நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறேன் அவங்களுக்கு. ரைட். ஏன்னா நிறைய பேர் அது விருப்பப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6.25க்கு 2.5 சைஸுங்க. 6க்கு 2.5 பார்த்த மாதிரி இது 6.25க்கு 2.5 சைஸு. ஃபுல் ஸ்டோரேஜும் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பட்ஜெட் கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 5800 தரோம். இந்த இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி கேட்டகரியில் வர்றது. இது 3 அடி அகலத்தில் வர்றதுங்க. அதே டோர் லாக்கர் வந்துடும். இதில் ட்ராயர் வேணாலும் ட்ராயர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி வேணாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் வேணாலும் முன்னாடி வச்சுக்கலாம். இதுவும் உங்களுக்கு பண்ணித்தரோம். இது பெஸ்ட்டாக உங்களுக்கு 8500 பட்ஜெட்டில் பண்ணித்தரேன். 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டியோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இந்த போர்டும். இது ஹெவி கேட்டகரியில் வர்றது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடியில் வருங்க. 4 அடியில் வந்து 3 டோர் ஆப்ஷனில் வர்றது. இதுலேயே உங்களுக்கு டோட்டலாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ட்ராயர்ஸ் வச்சுக்கலாம், சிங்கிள் டோர் வச்சுக்கலாம். டோட்டல் கஸ்டமைஸ் இதுலேயும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கலரில் போர்டில் தான் போடுறோம். குவாலிட்டியான போர்டு தான் போடுறோம். இன்ஜினியரிங் வுட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்பெஷல் கலர் என்னென்ன கலர் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கலாம். ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் கேட்பாங்க, அதிலேயே அட்டாச் பண்ணி கேட்பாங்க. ட்ரெஸ்ஸிங் வேணுங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு உள்ள ட்ராயர்ஸ் வந்துடும், டோர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அது போக ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் அந்த 2 டோரில் என்ன ஸ்டோரேஜ் இருக்கோ அதுவும் வந்துடும். கபோர்ட்ஸ்லேயும் டோட்டல் கஸ்டமைஸும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். 3 டோரு, 4 டோரு, 5 டோரு, 6 டோர்ஸ் வரையும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். டிஸ்மேண்டில் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் டோட்டலாகவே உங்களுக்கு. வீட்டுக்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். வீட்டுக்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே ஸ்டீல் பீரோ தாங்க. பெரும்பாலும் வந்து இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த சென்டிமெண்ட்டாக வந்து ஸ்டீல் பீரோ வேணும்னு கேட்குறாங்க. அதனால் கேட்டு வர்றவங்களுக்கு இல்லைங்கிறதுக்கு வேண்டி ஸ்டீல் பீரோ வச்சுருக்குறோம். எல்லா மாடலும் எல்லா பட்ஜெட்லேருந்து நமக்கு இருக்குங்க. இது 3.5 அடி அகலம் வரும், 6.5 அடி உயரம் வரும். ஃபுல் ஸ்டோரேஜோடு வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டபுள் டோர் பண்ணிக்கலாம், ட்ராயர் வேணாலும் ட்ராயர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ஜுவல் பாக்ஸோடு உங்களுக்கு வந்துடும் ஓப்பன் டோரில். இது போக இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3 அடி வரும். இது பார்த்திங்கன்னா 2.25 அடி வரும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உட்டன் கிரைன்ஸுங்க. இப்போ வர்ற 2 டோர் கபோர்டில் உட்டன் கபோர்டெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து வர்ற கேட்டகரி ஸ்டீலில். இதெல்லாமே உட்டன் கிரைன்ஸ்லேயே வரும் உங்களுக்கு. நேச்சர் வுட் கலர் உட்டன் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. ஆமாங்க, நேச்சர் வுட் கலரில் வேணாலும் நேச்சர் வுட் கலரில் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அப்படியே பாருங்கள், மரத்தினுடைய கிரைன்ஸ் டிசைன் எல்லாமே கொடுத்துருப்போம். என்ன கலர் விருப்பப்படுறாங்களோ அந்த கலரில் கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், டீ கூட்டு கலர்லேயே வந்துருச்சு பீரோ. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு அந்த கிளாசிக் விடாமல் இந்த மாதிரி ஸ்டீல் பீரோ தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய பேர் சென்டிமெண்ட்டாகவே வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த மாடல் வச்சுருக்கோம். அதில் அப்டேட் வெர்ஷனுங்க. இதில் என்ன கலர்ஸு என்ன கிரைன்ஸ் வேணாலும் நம்ம போட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா போதும். இப்போ மழை சீசனில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 நாள் டைமாவது வேணும் எங்களுக்கு. 10 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எல்லா கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்க ரெடி. டாப் ஸ்டோரேஜ் வேணும்னாலும் டாப் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், டாப் லாக்கர் வச்சுக்கலாம். 5 அடி வரையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். 2.25 அடியிலேருந்து 5 அடி வரை பீரோ பண்ணி கொடுக்குறோம் ஸ்டீல். இப்போ நம்ம இருக்கிற இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. இந்த இடத்துல வந்து என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் செக்மெண்ட்டுங்க. டைனிங் டேபிள் பேசிக் பட்ஜெட் நிறைய பேர் கேட்குறாங்க. அதிலும் மரத்தில் கேட்குறாங்க. மரத்தில் கொஞ்சம் குவாலிட்டியாக பட்ஜெட்டில் கொடுங்க அப்படின்னு நிறைய இருக்குங்க. டைனிங் டேபிளில் 6500 இருக்குது. அந்த ஐட்டம்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு வாரண்டி வராது. இது வந்து உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டியோடு பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் டாப்புங்க. 4க்கு 2.5 சைஸு வர்றது. ஒரு மினி ஃபேமிலிக்கு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு. சீட்டு பார்த்தீங்கன்னா குஷனோடு வந்துடும் உங்களுக்கு. இதில் கலர்ஸ் கஸ்டமைஸும் இருக்குது. இந்த கலர் சூப்பராக இருக்குது. ஆமாங்க, இது வந்து ரோஸ் வுட் கலருன்னு சொல்லுவாங்க. இது அதோடைய கலருங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கேட்டகிரி வந்து இது வந்து ரப்பர் வுட் கேட்டகிரிங்க. ஓகே, அதாவது எம்டிஎஃப் மாடல் பேசிக் மாடலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பர் வுட் மாடலில் வர்றது. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டியோடு வந்துடும். கம்ப்ளீட் வுட்லேயே வந்துடும். ஹெவியாக இருக்கும். நிறைய வீட்டில் யோசிப்பாங்க, கீழே விழுந்தால் உடஞ்சிருமே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு. இது உடையிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. எல்லாமே மரம் தான். நம்ம இந்த தள்ளி விட்டு காமிக்கிறது, குதிச்சு காமிக்கிறது, ஜம்ப் பண்ணி காமிக்கிறது அந்த வேலையே கிடையாது. எல்லாமே நம்ம காசு கொடுத்தா வாங்குகிறோம். அதெல்லாம் எதுவுமே வேணாம். கம்ப்ளைண்ட்டுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதனுடைய ரப்பர் வுட்டோடைய நேச்சர் வுட் கலர் தாங்க இது.
இந்த டாப் க்ளோஸ் பார்த்தாலே தெரியும். இதில் வந்து ப்ளைவுட்டோ எம்டிஎஃப்ஓ எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் வுட்டில் வந்து உங்களுக்கு பட்ஜெட் கேட்டகரியில் வர்றது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். பாருங்கள், பட்ஜெட்லையாக இருந்தாலும் நம்ம குவாலிட்டியாக இருக்கும். இந்த சேர்ஸுடைய வெயிட் நீங்களே தூக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆமாம், நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஒரு கிலோ ஹேண்டில் பண்ண முடியும், 2 கிலோ தான் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்சது 5 5.5 கிலோ வெயிட் வருங்க இது. இதுக்கு அடுத்து எல்லா சைஸ்லேயும் வரும் உங்களுக்கு. 5க்கு 3 கொஞ்சம் லக்ஸரியாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு லக்ஸரி மாடலும் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லாவே லக்ஸரியாக தான் இருக்குது ஃபீல் பார்க்குறதுக்கு. பியோர் டீக்வுட்னு சொன்னால் நம்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. டாப் வந்து ஃபுல் க்ளோஸுங்க, வேணுங்கிறவங்க கிளாஸ் போட்டுக்கலாம். டாப்பில் கிளாஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். மேலே கிளாஸும் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வாழை இலை போட்டு ஜக்கு, டம்ளரு, தண்ணி எல்லாமே உங்களுக்கு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸாக இருக்கும். 5க்கு 3 சைஸு, 4 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம் உங்களுக்கு. நீங்கள் வேறு வாழை இலைன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு இப்போவே பசிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக போட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான். ஆமாம், இது நல்லா ஹெவியாக இருக்குங்க, நல்லா பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்குது பார்க்குறது. அடுத்து வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறவங்க லைஃப் டைம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீக்வுட் ஆப்ஷன் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுவும் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ஓல்டு மாடல் தான். இது ஃபுல் கார்விங் டிசைன்ஸோடு வந்துடும், கடைசல் காலோடு வந்துடும் உங்களுக்கு டோட்டலாகவே. ஆமாம், லெக்கெல்லாம் செம்ம ரெட்ரோ ஃபீல் கொடுக்குது பார்க்குறப்ப. கண்டிப்பாங்க, அந்த விண்டேஜ் மாடல் இது. ஆமாம், சைடில் ஃபுல்லாகவே கார்விங் இருக்கும் உங்களுக்கு, ஆல் சைடு உங்களுக்கு கார்விங் வந்துடும். கிளாஸும் உங்களுக்கு டஃபன் கிளாஸ் தான் போடுறோம், கூலிங் ப்ரௌன் கிளாஸ் போடுறோம், டேப்பர் பாலிஷோட, ஹை பாலிஷோட உங்களுக்கு வந்துடும். இந்த நோசிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆமாங்க, நோசிங் பண்ணியிருப்பாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் காயமாகுங்கிற அச்சம் உங்களுக்கு வேண்டியது இருக்காது. எல்லாமே ஹை பாலிஷில் தான் பண்ணியிருக்கிறோம். இதுவும் குஷனோட வந்துடும். இதில் ஃபுல் ரீப்பர் வேணாலும் ஃபுல் ரீப்பர் பண்ணிக்கலாம், இல்லை சேர் மாடல் பிடிக்கலனாலும் சேர் மாடல் மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்கள், ஆர்கிட் மாடல்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு ஃபுல் ரீப்பரில் வர்றது. இதனுடைய வெயிட்டும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாகவே இருக்கும். இதில் எந்த ஒரு மிக்ஸ்டும் வராது. டீக்வுட் டைனிங்னா டீக்வுட் டைனிங்கில் வந்து கம்ப்ளீட் டீக்காக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒயிட் கிளாஸ் 12 mm திக்னஸில் போடுறோம். இந்த வீடியோவே கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட டேபிளில் செட்டில் ஆகிட்டார். உங்களோட டேபிள் இது ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப பேசிட்டோம். அதனால் இந்த ஆஃபீஸ் டேபிள் பார்த்திங்கன்னா 4க்கு 2.5 வந்து ஃபுல் ஃபார்மிங் பண்ணியிருக்கோம். இந்த எட்ஜு வந்து உங்களுக்கு காயமாகாது. உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் வேணாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 5க்கு 2.5, 5க்கு 3, 4க்கு 2, 4க்கு 2.5 எல்லா சைஸும் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் சைடு வந்துடுங்க, 2 சைடுமே. ஆமாம், ட்ராயரு, ஸ்டோரேஜும் உங்களுக்கு டோர் ஸ்டோரேஜோடு எல்லாமே வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வித்து சேரு, ஆஃபீஸ் ஹைபேக் சேர்லேருந்து எல்லாமே உங்கள் ஆஃபீஸுக்கு எவ்வளோ கவுண்டிங் வேணாலும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதிகபட்சம் 1 வார டைம் தான். ஹைபேக் சேரு, ரிவால்விங் சேரு, விஸ்டர் சேரு, ஒயரிங் சேரு, எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எல்லா மாடல்ஸும் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதிகபட்சம் 1 வார டைம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டி சேருங்க, ஃபுல் ஹைபேக் குஷனோட வந்துடும் உங்களுக்கு. 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோடு வந்துடும். எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதோட அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சேரை கொண்டு நம்ம வாரண்ட்டி தான் கொடுக்குறோம். 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருவோம். பேஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உங்களுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸோட வர்றது 2 வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருவோம். ஆஃபீஸ் டேபிளும் வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஆஃபீஸ் டேபிளும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஷோரூமில் இருக்கிறது என்னென்ன கேட்டகரி இருக்குது, என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அது முக்கியமான கேள்வி வியூவர்ஸ் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்கண்ணா. நம்ம ஷோரூம் வரவழிலையும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, நிறைய ஷோரூம் இருக்குது ஃபர்னிச்சர்ஸ்க்கு அப்படின்றது. ஈவன் ஒரு ஏரியா வந்து ஃபர்னிச்சருக்காகவே ஒரு ஏரியாவே இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஷோரூம்ஸை தாண்டி நம்ம ஷோரூம்க்கு வரணும் அப்படின்னா கஸ்டமர் யோசிப்பாங்க, ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சார், நம்மளுடைய ப்ரொடக்ஷனுடைய நேட்டிவே வந்து கோயம்புத்தூர் மெயின் சிட்டியில் தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கிறோம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. கம்பெனி வச்சு ரன் பண்ணி தான் நம்ம இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணி. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவை நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கிற பொருள் தான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து சிரமப்படுறது என்னென்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி நம்ம வரணும். எதுக்காகனா நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம கடை வச்சோம்னா 10ஓட 11 போயிடும். நம்ம என்னதான் குவாலிட்டியாக கஸ்டமருக்கு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா அவங்க பட்ஜெட் கேட்டகரியில் தான் வேணும், இப்படி தான் கேட்பாங்க. அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தோன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரீ ஸ்பேஸோட ஃப்ரீ மைண்டோட எல்லாமே பார்க்கலாம்.
நான் குவாலிட்டி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு என்ன குவாலிட்டி என்ன பர்ச்சேஸ் வேணாலும் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சர்வீஸ் வாரண்டியோட நான் பண்ணித்தரேன். யாரும் சர்வீஸ் வாரண்டியோட சொல்லவே மாட்டாங்க. சேல்ஸ் பண்ணுறதோட அவங்க வேலை முடிஞ்சுது. மற்ற கடைகளோடைய விளம்பரத்தை பாருங்கள், நம்ம விளம்பரத்தையும் பாருங்கள். சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் உங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரையும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமரை வந்து 100% நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும். அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊராக இருந்தாலும் நான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு டெலிவரியிலிருந்து டோட்டலாக உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வேணுமா, லோடிங் வேணுமா, எல்லாமே நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். என்னோட சைட்லேருந்து நான் ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் ஏன் வரணும்னு சொல்கிறதுக்கு நம்ம வீடியோவில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் சொல்லியிருந்தார், அந்த டீக்கு கார்ட்டில் பார்த்துருந்தோம், அதனோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஜென்யூனிட்டி, இது வந்து இது டீக்குன்னா இது டீக்குன்னு சொல்லிடுறாரு, இல்லை எம்டிஎஃப் போர்டுனா எம்டிஎஃப் போர்டுன்னு சொல்லி அந்த ஜென்யூனாக சொல்கிறாரு. அந்த ஒரு ரீசன் என்ன பர்சனலாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது நான் ஆடுக்காக மட்டுமே இல்லை, ஈவன் கஸ்டமர்ஸ் லைவாக வந்தாலும் அதை எஜுகேட் பண்ணி தான் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. வீடியோவில் நான் என்ன சொல்கிறேனோ அதே தான் நேர்லேயும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நேர்லேயே வாங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் 1/2 hour 1 hour இருக்கிறீங்களா, 2 hours இருக்கிறீங்களா, நான் உங்கள் கூடவே இருந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி முடித்து நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம கடை பசங்களே கிளம்பி வருவாங்க. அதுக்கு உண்டான ஒர்த்து நான் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம கடை பேர் ஒரு தடவை சொல்லிடலாம், லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடலாம். அப்படியே ஆனால் கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ரோட்லைங்க. சூலூருக்கு முன்னாடி ஸ்டாப் 2.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும். ராவுத்தூர் பிரிவுன்னு சொல்லி ஒரு பெரிய ஊர். அதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அனுஜ் டெயில் ஷோரூம் இருக்கும். டெயில் ஷோரூம் பக்கத்தில் திவ்யா பேக்கரி, திவ்யா பேக்கரிக்கு பக்கத்தில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேயே இருக்கும் உங்களுக்கு கடை. உங்களுக்கு கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டாம். ராவுத்தூர் பிரிவு நீங்கள் ஏபிஎஸ் ஃபர்னிச்சர் சூலூர்னு கூகுள் சர்ச் பண்ணாலே நம்ம கடை லொக்கேட் டைரக்ஷனோட எல்லாமே காமிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. இன்னொன்று நம்மளோட ஹோம் மினிஸ்டர், எல்லா வீட்டோட ஹோம் மினிஸ்டர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லணும் அப்படின்னா, ராவுத்தர் பிரிவு டிமார்ட் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் டிமார்ட்டு நிறைய பேத்துக்கு நல்லா புரியும். டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு ஒரு 400 மீட்டர் வந்தாலே நம்ம கடை இருக்கும். எல்லாமே நியர்பையில் தான் இருக்குது உங்களுக்கு. இது போக உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து வேணும் இருந்தாலும் அட்வான்ஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும் 0% ஸ்கீமும் உங்களுக்கு இருக்குது. பஜாஜ் ஸ்கீமும் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பேமெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/3 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். பஜாஜ்லேயே உங்களுக்கு 0% இஎம்ஐயோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இது யாருக்கு முக்கியமாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண டைமில் செலவு ரொம்ப ஜாஸ்தி, இந்த டைமில் ஃபுல்லாக கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாங்க. ஃபர்னிச்சரை பொறுத்த வரையும் காம்போ எடுப்பாங்க, நிறைய பெரிய பட்ஜெட்டில் வரும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து பஜாஜ் இஎம்ஐ மட்டும்தான். உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐயில் உங்களுக்கு 0% இஎம்ஐயோட உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. ரைட். எங்கள் வியூவர்ஸ்க்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் வந்துட்டு எல்லாமே ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இதுக்காகவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. தெளிவாக பொறுமையாக எல்லாமே நீங்களும் பண்ணி கொடுத்தீங்க. மக்களே நேரில் வாங்க. உங்களுக்கு இன்னும் சிறப்பாக என்னென்ன பண்ண முடியுமோ, எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நேரில் வாங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.